Hi hello students, welcome back to our channel. நீங்க 12th முடிச்சிட்டு marine engineer ஆகணுமா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல marine engineer ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸ்கோப் என்ன, எலிஜிபிள் என்னங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன், பிரைவேட் காலேஜ் பத்தின கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படினாலுமே கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஷிப்பிங் அண்ட் மெரைன், முக்கியமா மெரைன் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். மொத்த ஷிப்பிங்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஷிப்பிங் அண்ட் மெரைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஓவரால் 6 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிடெக் மெரைன் இன்ஜினியர், பிடெக் ஓஷன் இன்ஜினியர், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஜிபி ரேட்டிங் இன்ஜினியர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குங்க. இப்போ இந்த கோர்ஸ்ல எடுத்து படிக்கும் போது நீங்க ஷிப்பிங் அண்ட் மெரைன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாபுக்கு போக முடியும். என்ன மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு ஷிப் கேப்டனா போக முடியும், மெரைன் இன்ஜினியரா போக முடியும், ஒரு எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸரா போக முடியும், அண்ட் ஃபைனலா நீங்க ஒரு ஷிப் ஆர்கிடெக்சராவும் போக முடியும். சோ என்னென்ன கோர்சஸ் படிச்சா என்ன மாதிரி ஜாப் போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க டிப்ளமோல நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஆர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஷிப் கேப்டனா போக முடியும். பிஏல நீங்க மெரைன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மெரைன் இன்ஜினியரா போக முடியும். நீங்க பிடெக்ல நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஷிப்போட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல ஒரு ஆர்கிடெக்சரா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரா ஒர்க் பண்ண முடியும். ஆர் நீங்க சப்போர்ட்டிவ் டெக்னீஷியன்ஸா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஜிபி ரேட்டிங் சொல்லக்கூட இந்த 6 மந்த் கோர்ஸ் படிச்சு முடிச்சு நீங்க ஷிப்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா மெரைன் இன்ஜினியர் எப்படி ஆகுறதுனாங்க பார்க்க போறோம். மெரைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிஏல பாத்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்க டேரக்டா எடுக்க முடியுமான்னு கண்டிப்பா எடுக்க முடியாதுங்க. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதணும். ஐஎம்யூ சிஇடின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் இந்த வருஷத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ண நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா மட்டும் தாங்க நீங்க ரேங்கிங் வைஸ் ஒரு பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். மெரைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிக்கலாம், ஆர் ஏஐசிடில அப்ரூவ்டா இருக்கிற காலேஜஸ்ல படிக்கலாம். ஓகே, மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு எப்படி நம்ம எலிஜிபிள் ஆக முடியும்ன்றத பார்க்கலாம். நீங்க 12th பாத்தீங்கன்னா 50% மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். உங்க சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்கணும். முக்கியமா உங்க சப்ஜெக்ட்ல மேத்ஸ் இருக்கணும். இது உங்களுக்கு வந்து இப்ப என்ட்ரன்ஸ் மூலமா போகாம ஒரு டைரக்டா எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10th and 12th முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோல ஈசிஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல இருந்து மெரைன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க முடியும். ஆனா நீங்க ஆல்ரெடி யூஜி கோர்ஸ்ல பிஇ பிடெக் எடுத்து படிச்சிருக்கீங்க, இப்ப மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, ஆர் ஈசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பாத்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி மூலமா மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். நீங்க மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எந்த மாதிரி ஜாப் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க க்ரூஸ் ஷிப் ஆர் பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப்ல ஒர்க் பண்ண முடியும். நீங்க ஒரு என்ஜினியரா ஒர்க் பண்ண முடியும். நீங்க எந்த மாதிரி ஜாப் ரோல் எடுத்துக்கீங்க அப்படின்னா ஷிப்போட ஆபரேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்துக்கிற மாதிரி இருக்குங்க. பட் இதுக்கு சேலரி பேக்கேஜ்லாம் ரொம்ப ஹையாவே ப்ரோமோட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகக்கூடிய பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் பொறுத்து, ஷிப்போட கம்பெனிஸ் பொறுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ரொம்ப ஹையாவே இருக்கும். ஓகே, நீங்க மெரைன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டீங்க, இப்ப ஜாப்க்கு போயிட்டீங்க. எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க 6 மந்த் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 6 மந்த் லீவ்ல இருப்பீங்க. அந்த லீவ்ல பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மெரைன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹை போஸ்ட் போகணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி தாங்க போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் மெரைன் இன்ஜினியரிங் பத்தி நல்ல ஸ்கோப் உள்ள ஜாப்னே சொல்லலாம். சோ யாருக்கெல்லாம் 12th முடிச்சுட்டு மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கூடிய பிரைவேட் காலேஜ் பத்தி ஃபீஸ் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. இது மாதிரி கோர்ஸ் அண்ட் காலேஜ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.